ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் முடிச்சவங்க, 12த் முடிச்சவங்க, ஐடிஐ, டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரி 30,000க்கு மேல தான் வந்து இருக்கும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 7த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நார்த் சென்ட்ரல் ரயில்வேல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 7த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமா வந்து உங்களுக்கு லெவல் வாரியா உங்களுக்கான சேலரியா இருக்கட்டும், குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து கீழ குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்க லெவல் 1 கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 10த் இல்லனா ஐடி நீங்க முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அதே வந்து லெவல் 2, 3 இந்த கேட்டகரிக்கு வந்து 12த் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். லெவல் 4 அண்ட் 5க்கு வந்து பாருங்க உங்களுக்கு டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்னா மினிமம் வந்து 18 மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து லெவல் 1க்கு வந்து உங்களுக்கு வந்து 19,900 உங்களுக்கான இருக்கும் பேசிக் பே. அது இல்லாம அலவன்ஸ் வந்து வரும். இந்த மாரி லெவல் 2, லெவல் 3 இந்த மாரி வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேல தான் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு இருக்கும். ஏஜ் லிமிட்ல இருந்து உங்களுக்கு 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. இது இல்லாம ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து உங்களுக்கு போதாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மென்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து பாருங்க இதுல மேல குடுத்திருக்க லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கணும். அதாவது கிரிக்கெட்டா இருக்கட்டும், ரெஸ்லிங், பாக்ஸிங், வெயிட் லிஃப்டிங், பேட்மிண்டன் இந்த மாரி வந்து இதுல குடுத்திருக்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வைஸா உங்களுக்கு வந்து இதுல வந்து சர்டிபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அது வந்து பாருங்க எந்தெந்த கேட்டகரி நீங்க குடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், ஏசியன் கேம்ஸா இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு வந்து காமன்வெல்த் கேம்ஸா இருக்கட்டும், யூத் ஒலிம்பிக்ஸ் இந்த மாரிலாம் குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த மாரி கேட்டகரி வைஸா பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து சர்டிபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அது எந்தெந்த பொசிஷன்ல வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அத வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போத் மென் அண்ட் விமன் 2 பேத்துக்குமே இதுல வந்து எலிஜிபிள் தான். ஸோ அத வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலக்ஷன் வந்து இருக்குன்னா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரையல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மென்ட்ட வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. மத்தபடி எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரையல்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மென்ட் அந்த சர்டிஃபிகேட் டீடெயில்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு ரூ. 250 வந்து ஃபீஸு. அதே மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ரூ. 500 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்க போய் அந்த ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரூ. 250 ரீஃபண்ட் கிடைச்சிரும். அதே நீங்க வந்து ரூ. 500 பே பண்ணவங்களுக்கு வந்து ரூ. 400 வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான லிங்க் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இந்த ஃபைல் சைஸ் படி நீங்க ஸ்கேன் பண்ணி, நீங்க அப்லோட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்த் சைடு தான் வந்து இருக்கும். அதுக்கு நீங்க வில்லிங்கா இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.